அதாவது நம்ம நினைக்கிறோம் நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவினால் ஒரு ஆபத்து வருதுன்னு இல்லை, அதை மகத்துவமானவரே அவனை கொண்டு செய்கிறார். அவனுடையதான இறுதி முடிவும் மகத்துவமானவராலே இருக்கும். ஆகையினால் நீங்கள் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரையே மகிமைப்படுத்துங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வரவேற்கிறேன். வாங்க, ஏசாயா 10ஆம் அதிகாரம். ஏசாயா 10ஆம் அதிகாரத்தில் எப்படி அரசியல் அதிகாரங்களையும் மற்றும் சமுதாய அதிகாரங்களையும், சமுதாயத்தில் பெரியவங்களாக இருக்கிறவங்க அவங்க தங்களுடைய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுகிறதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. என்னென்னா, ஏழைகளை வழக்கில் தோற்கடிக்க பண்ண, ஜனத்தில் சிறுமியானின் நியாயத்தை புரட்ட, விதவைகளை சூறையாட, திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிட, அநியாயமான தீர்ப்பு செய்கிறவங்களுக்கும் கொடுமையான கட்டளைகளை எழுதுகிறவர்களுக்கும் ஐயோ. அப்போ அதிகாரிகள், நியாயாதிபதிகள், சட்டத்தை இயற்றுகிறவர்கள், இவர்கள் அநியாய தீர்ப்பு செய்தால், கொடுமையான கட்டளைகளை எழுதினால், ஏழைகளை, திக்கற்றவர்களை, விதவைகளை, அவர்களை ஒடுக்குகிறவர்களாக இருந்தால் அவர்களுக்கு ஐயோ என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்டவர்களுக்கு விசாரிப்பின் நாளிலும் தூரத்திலிருந்து வரும் பால்கடிப்பின் நாளிலும் நீங்கள் என்ன செய்வீங்க? யார்கிட்ட உதவி பெறும்படி ஓடுவீங்க? உங்களுடையதான மேன்மையை, உங்களுடைய பணத்தை எங்கே வைப்பீங்க? கட்டுண்ணின் கீழ் முடங்கினால் ஒழிய கொலை செய்யப்பட்டவர்களுக்குள் விழுவார்கள். அவ்வளோதான். அவங்க என்ன செய்வாங்களாம்? கீழே விழுவார்கள் என்று பைபிள் சொல்லுது. அவர்கள், அதாவது கட்டுண்டவர்களுக்குள் முடங்கினால், முடங்குதல் அப்படின்னா கைதிகளுக்கு இடையில் பதுங்கிறது, ஒளிந்து கொள்ளுதல். கொலை செய்யப்பட்டவர்களுக்குள் விழுவார்கள், அங்கே போய் சாவாங்க, கொலை செய்யப்படுவார்கள், மரண தண்டனையும் கிடைக்கும். இவை எல்லாவற்றினுடைய கோபம் ஆறாமல் இன்னும் கை நீட்டினபடியே இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அப்போ தேவ கோபம் ரொம்ப ஜாஸ்தி. அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, அந்த கோபம் கை நீட்டின கை இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, இனியும் அவர் மேலே அடிக்கிறதுக்காக கர்த்தர் யாரை பயன்படுத்துகிறாருன்னு ஒரு குச்சி. அந்த குச்சி எந்த குச்சின்னு சொன்னால், அசீரியன் அப்படிங்கிற ஒரு அந்த சாம்ராஜ்யத்தினுடைய ராஜா தான் அவன் கை, தேவனுடைய கையில் கிடைக்கிற குச்சி. அந்த குச்சியை வச்சு தான் என்ன செய்கிறார்? ஆண்டவர் அடிக்கிறாரு. அந்த குச்சியை வச்சு தான் அவங்களுக்கு தண்டனை கொடுக்குறாரு. அந்த குச்சியை வச்சு தான் ஆண்டவர் அவர்களுக்கு நியாய தீர்ப்பை செய்கிறார். அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். நீதிமானை தண்டிப்பதற்கு யாரை கர்த்தர் பயன்படுத்துகிறாருன்னா, துன்மார்க்கனை கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆனால் அந்த துன்மார்க்கனை கர்த்தர் கடைசியாக கடிந்து கொள்வார். ஒரு நீதிமானை தண்டிக்க, நீதிமானுக்கு தீமை செய்ய யாரை கர்த்தர் அனுமதிப்பதில்லை? இன்னொரு நீதிமானை அனுமதிப்பதில்லை. துன்மார்க்கன் கையில், இப்போ அசீரியன் கையில் கொடுக்குறார். அவன் ஒரு சினத்தின் தண்டாயுதமாக இருக்கிறான். அவபக்தியான ஜனங்களுக்கு விரோதமாக அவனை ஆண்டவர் அனுப்புகிறார். அவனை கோபமூட்டின ஜனத்தை கொள்ளையிடவும் சூறையிடவும் சேற்றில் மிதிக்கிற போல மிதிக்கவும் கட்டளை கொடுக்குறார். ஆனால் அவன் என்ன நினச்சிருக்கணும்? தேவன் கொடுக்குற அந்த இது நானாக செய்யலை, என் திறமையில் செய்யலை என்று அவனுக்கு ஒரு தேவனை குறித்தான பயம் இருக்கணும். அவனை அப்படி என்றது இல்லையா,
அவன் இருதயம் அப்படி நினைக்கிறதில்ல. நான் ஜனங்களை அது அழிக்கிறதுக்கும் சங்கரிக்கிறதுக்கும் நான் மனதில் கொள்கிறான், இல்லாமலாக்கணும்னு நினைக்கிறான். என் பிரபுக்கள் எல்லாரும் அனைவரும் ராஜாக்கள், என் பிரபுக்கள் எல்லாம் ராஜாக்கள். கல்நேப்பட்டினம் கற்கமிசை போலானது இல்லையோ, ஆமாத் அர்பாத்தை போனானது இல்லையோ, சமாரியா தமஸ்கூர் போனானது இல்லையோ, எல்லாம் என்னுடையதான ஏரியா அப்படின்னு சொல்லி ரொம்ப பயங்கரமாக பேசுகிறான். எருசலேமின் சமாரியா பார்க்கல விசேஷ செலவில் விக்கிரக ராஜ்யங்களின் கை கண்டுபிடித்திருக்கேன். நான் சமாரியாவுக்கும் அந்த விக்கிரகங்களை செய்து போட எருசலேமுக்கு விக்கிரகங்களை செய்யாமல் இருப்பேனோ. அப்போ புரிஞ்சுதான், எருசலேமும் விக்கிரகம் தான் இப்போ அதிகம் கிடக்குது. அதனால் தேவன் அவங்கள கை கொடுத்து அவனை அனுப்பிட்டார் அசீரியனை. ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம பயன்படுத்துகிற பயன்படுத்தப்படுதலை குறித்து நம்ம என்ன சொல்ல 2 வகையாக பயன்படுத்துகிறார். ஒன்று, சில நேரங்களில் சில கோள்களை கொண்டு கர்த்தர் நியாய தீர்ப்பின் கோள்களாக பயன்படுத்துகிறார். சில கோள்களை கிருபையின் பாத்திரங்களாக கர்த்தர் பயன்படுத்துகிறார். இப்படி பயன்படுத்தப்படும் போது நாம் இது நாம் ஒரு தேவனுடையதான கருவிங்கிறத நம்ம நினைத்தோமானா நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்துவிட்டு அதற்கான பலனை பெற்றுக்கொள்ளலாம். நாம் செய்கிறோன்னு சொல்லி அது நம்ம கிருபையின் பாத்திரமாக இருந்தாலும் சரி, கோபாக்கனியை செலுத்துகிறதான நீதியை செலுத்துகிறதான ஒரு அந்த கோளாக தேவனுடைய கரத்தில் இருக்கிற சினத்தின் கோளாக இருந்தாலும் சரி, கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்று கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நாம் பிழைத்துக் கொள்வோம். கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறார் என்பதை அறியாமல் இது என்னுடையதான திறமை, என்னுடையதான ஞானம், என்னுடைய அறிவு, என்னுடைய சாமர்த்தியம் சொல்வோமானால் கர்த்தர் நம்மையும் கடிந்து கொள்வார். 12ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி முடிக்கும்போது இந்த அசீரிய ராஜன் பெருமையான நெஞ்சின் வினையும் அவன் கண்களின் மேட்டுமையான பார்வை ஆண்டவர் விசாரிப்பாரான். அவன் என்ன நினைக்கிறான்னா, என் கையின் பலத்தினாலும் என் ஞானத்தினாலும் செய்த நான் புத்திமான், நான் ஜனங்களின் எல்லைகளை மாற்றினேன், நான் வல்லவனை போல குடிகளை தாழ்த்தினேன், ஒரு குருவி கூட்டை கண்டுபிடிச்சேன், ஆசையை கண்டுபிடித்து எடுத்துட்டேன், முட்டைகளை வாரிக்கொள்கிற மாதிரி எவனும் என்னன்னு கேட்டதில்லை, ஒரு செட்டையை அசைச்சதில்லை, வாயை திறந்ததில்லை, கீச்சின்னு சத்தம் போட்டதில்லை, அடங்கி போயிட்டான் அப்படின்னு சொல்கிறான். அப்போ தான் ஆண்டவர் சொல்கிறார், எப்போ நீ ஒரு கோடாரி, ஆண்டவருடைய கையில் இருக்கிறதான ஒரு தண்டாயுதம், தன்னால் வெற்றுக்கிற மாதிரி மேன்மை பாராட்டலாமாப்பா. நீ வாள்னா அறுக்கிற வாள், மரத்தை அறுக்கும் வாளானது தன்னை கையாடுகளுக்கு விரோதமாக பெருமை பாராட்டாதப்பா. பாராட்டினால் தடியான தன்னை பிடித்தவனை மிரட்டினா போல இருக்கும்பா. நான் மரக்கட்டை அல்ல என்று எழுப்பினார் போல இருக்குமே. நீ உன்னை தாழ்த்து, அசிரியனே உன்னை தாழ்த்து, கர்த்தரால் பயன்பட்டு கொண்டிருக்கிற பாத்திரங்களே உங்களை தாழ்த்துங்கள். நம்ம ஓரளவு நம்ம கர்த்தர் நம்மளை பயன்படுத்தும் போது நமக்குள்ளே ஒரு 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 மாதிரி பெருமிதம் வந்துடுது, ஒரு மாதிரி பெருமை வந்துடுது. அந்த பெருமை வந்த உடனே நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியாமல், சில நேரம் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் நடந்து கொள்கிறோம். ஜாக்கிரதை, நீ கீழ்ப்படிந்துரு. செய்ய வேண்டிய தேவனால் பயன்படுத்தி என்ன காரணத்தை எச்சரிப்பின் ஊழியமா அல்லது மனதுருக்கத்தின் ஊழியமா தெரியல, நமக்கு தெரியாது. தீர்க்கதர்சனத்திலேயே எச்சரிப்பின் தீர்க்கதர்சனம் இருக்குது, புத்தி சொல்கிற தீர்க்கதர்சனம் இருக்குது, ஆறுதல் சொல்கிற தீர்க்கதர்சனம் இருக்குது, பக்தி விருத்தி உண்டாக்குற தீர்க்கதர்சனம் இருக்குது, எதிர்காலத்தை குறித்த தீர்க்கதர்சனம் இருக்குது. ஆகையால் சேனலின் ஆண்டவராய் கர்த்தர் அவனை சேர்ந்த கொளுத்தவர்களுக்குள்ளே இழைப்பு அனுப்புவார். பட்சிக்கும் அக்கினியைப் போல ஒரு அக்கினி அவன் மகிமைக்கு கொளுத்துவார். அவனை கர்த்தர் அழிச்சு அவன் அழிந்து போவாங்கிறாங்க. அந்த அசீரிய சாம்ராஜ்யமும் அழிந்து போச்சு. இஸ்ரவேலின் ஒளியானவர் அவர் பேர், அவர் ஒளியானவர், அவர் அக்கினியானவர். அவர் பிரகாசித்து நமக்கு இருளை வெளிச்சமாக்குகிறவரும் அவர் தான். ஆமென், ஸ்தோத்திரம். குப்பை கூலங்களை எரித்து சுட்டரிக்கிறவரும் அவர் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் பாதை காட்ட வெளிச்சமாக இருக்கிறார். நம்முடைய சத்துருக்களை அழிக்கும் அக்கினியாக இருக்கிறார். அது பரிசுத்தர் அக்கினி. அது ஜுவாலையாகி ஒரே நாளில் முட்செடிகளையும் நெருஞ்சல்களையும் தகித்து பட்சித்து போட்டது. ஆனால் தம்முடைய ஜனத்துக்கோ அது பிரகாசமாய் வெளிச்சம் காண்பித்தது. அவனுடைய வனத்தின் மகிமை, அதாவது காட்டு மகிமையும் அவனுடைய பயிர் நிலத்தின் மகிமையும் உள்ளும் புறமாய் அழிய பண்ணார். கொடி பிடிச்சிட்டு இருக்கோம், களைத்து விழுவது போல். அதாவது கொடி பிடிச்சிட்டே இருப்பான், மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுவான் பார்த்தீங்களா, ஒரு சடுதியில் விழுவான் பார்த்து, அதை மாதிரி அவனுடைய அழிவு இருக்குங்கிறார். காட்டில் அவனுக்கு இருக்கிற மரங்கள்லாம் கொஞ்சமாக இருக்கும், சின்ன பிள்ளை எழுதலாம், அதை 1-2 தான் இருக்குமா. பெரிய காடாக இருந்ததெல்லாம் வெட்டி தரமட்டமாக்கப்படும். அந்த நாளில் 20ஆம் வசனம், இஸ்ரவேலின் மீதியானவர்கள். அப்போ அந்த மீதியானவர்கள் ஒரு வேர்டு இருக்குங்க, ரெமனன்ட் பீப்புள், மீதியான. அந்த மீதியானவர்கள் பாதுகாக்கப்படுறாங்க. ஒரு நம்பிக்கை, அவங்க தேவன் மேலே நம்பிக்கை வைத்தவங்களாக இருப்பாங்க.
அவங்க தேவன் மேலே பக்தி உள்ளவர்களாக இருப்பாங்க. அவர்களை கர்த்தர் என்ன செய்கிறாரா, அந்த யாக்கு மீதியானவர்கள் அவங்க. அது மாதிரி யாக்கோபு வம்சத்தில் தப்பினவர்கள் பின் ஒருபோதும் தங்களை அடித்தவனை சார்ந்து கொள்ளாமல் இஸ்ரவேலின் பரிசுத்தராய் கர்த்தரையே உண்மையாய் சார்ந்து கொள்வார். இதுக்கு முன்னால் வச்சுருந்தாங்க விக்கிரகத்தை கும்பிட்டாங்க. இது வரைக்கும் அசீரிய தெய்வங்களை கும்பிட்டாங்க. என்னவோ அசீரியம் பெரிய சாம்ராஜ்யமாக இருக்கிறான், அசீரியம் ஓஹோன்னு இருக்கிறா, அப்போ அவன் கடவுள் நம்ம கடவுளை விட அவன் கடவுள் தான் பெருசுன்னு அதை கும்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தான் தெரிய வருது, எங்கள் கர்த்தர் எங்கள் தேவன் ஆமென் பரிசுத்தர், அவரையே நாங்கள் சார்ந்து கொள்வோம். அப்போ மீதியாக இருப்பவர்கள், யாக்கோபிலே மீதியாக இருப்பவர்களே, வல்லமையுள்ள தேவனிடத்திற்கு திரும்புங்கள். இஸ்ரவேலே உன் ஜனங்கள் சமுத்திரத்தின் மணலத்தனையாக இருந்தாலும் அவள் மீதியாக இருப்பவர்கள் மாத்திரம், நம்பிக்கையாக இருக்கிறவர்கள் மாத்திரம், தேவனிடத்தில் திரும்புகிறவர்கள் மாத்திரம் அவன் திரும்புவார்கள். தீர்மானிக்கப்பட்ட அழிவு நிறைந்த நீதியோடு வருது. சரி, நீ கர்த்தராக அழிவு வர செய்கிறாராம். ஆனால் அந்த அசீரியனுக்கு பயப்படாதே, உன்னை கோலால் அடித்து எய்த்திருப்ப தண்டாயத்து மேலே ஓங்குவான், ஆனாலும் அவன் கொஞ்ச காலத்துக்குள்ளே என் உக்கிரம் அவளை சங்கரிக்கும். ஓரே மலை அண்டையிலே மீதியானை வெட்டுண்டது போல கர்த்தர் அவனை ஒரு சவுக்கை எலும்பு பண்ணி எகிப்து கோலை கடல் மேல் ஓங்கினது போல ஓங்குவார். ஆமென். அந்த நாளில் உன் தோளில் நின்று அவன் சுமையும் உன் கழுத்து நின்று அவன் நுகமும் நீக்கப்படும். அபிஷேகத்தினால், அபிஷேகத்தின் அப்படின்னு இருக்கு, அபிஷேகத்தின் நுகம் முறிந்து போகுன்றிருக்கு. அதை பார்த்திங்கன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நாளில் அசீரினால் உண்டான உனக்கு இந்த சுமை, இப்போ உனக்கு இருக்கிற அந்த வேதனை, உனக்கு ஏற்பட்ட இந்த பாரம் உன் தோள்களிலிருந்து நீக்கப்படும். அவருடைய நுகம் உன் கழுத்திலிருந்து அகற்றப்படும். உன் மேலே இந்த அவனுடைய நுகம், அது எதனாலன்னா அபிஷேகத்தினாலே நுகங்கள் மாறும் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதெல்லாம் சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடித்ததுக்கப்புறம் ரியலாகவே இஸ்ரவேலுக்குள்ளே அசீரிய படை, உண்மையாகவே இஸ்ரவேலுக்குள்ளே அந்த அசீரிய படைகள் நுழையுது. அவன் ஆயத்துக்கு வர்றான், மிக்ரோனை கடக்கிறான், ரெஸ்ட்டுக்களை வைக்கிறான், கணவாயை தாண்டுறான், கேபாவில் பாளையம் இறங்குறாங்க, ராமா அதிர்து, கிபியா ஓடி போகுது. அப்போ பயங்கரமான ஒரு வருது, விரோதமாக கையை நீட்டி மிரட்டுறான், பயங்கரமாக தோப்புகளை பயங்கரமாக வெட்டுறான். அந்த டைமில் 33 இதோ சேலிங் கர்த்தராகிய ஆண்டவர் தோப்புகளை பயங்கரமாக வெட்டுகிறார். ஓங்கி வளர்ந்தவைகளை வெட்டுண்டு மேட்டிமையானவர்களை தாழ்த்துகிறார். அப்புறம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் காட்டின் அடர்த்தியை கோடாரினால் வெட்டி போடுவார், மகத்துவமானவராலே லீபனோன் விழும். அதாவது நம்ம நினைக்கிறோம் நமக்கு விரோதமாக இருக்கிற சத்ருவினால் ஒரு ஆபத்து வருதுன்னு இல்லை, அதை மகத்துவமானவரே அவனை கொண்டு செய்கிறார். அவனுடையதான இறுதி முடிவும் மகத்துவமானவராலே இருக்கும். ஆகையினால் நீங்கள் கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள், கர்த்தரையே மகிமைப்படுத்துங்கள், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன், ஆமேன். God bless you. ஏசாயா 10வது அதிகாரம். 10வது அதிகாரத்தில் ஏழைகளை வழக்கிலே தோற்கடிக்க பண்ணவும், சிறுமியானவர்களின் நியாயத்தை புரட்டவும், விதவைகளை சூறையாடவும், திக்கற்ற பிள்ளைகளை கொள்ளையிடவும், அநியாயமாய் தீர்ப்பு செய்கிறதான அவர்களுக்கு விரோதமாக கர்த்தர் என்ன செய்கிறார், இஸ்ரவேலில் யூத என்ன செய்கிறாரு, அசீரியாவை அனுப்புகிறார். அப்போ இந்த அசீரியர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்கள கர்த்தருடையதான கோபத்தினால அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த இஸ்ரவேலரை அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு அசீரியர் நினைக்கிறாங்க, இதை மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன், யூதாவையும் அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால கர்த்தர் என்ன செய்கிறார், இப்பொழுது அசீரியனுக்கு விரோதமாக பேசுகிறார். நான் அவனை என்ன செய்தேன், பயன்படுத்தினேன். அவன் எனக்கு ஒரு கோடாரி மாதிரி என்ன செய்தான், பயன்பட்டான். கோடாரி தன்னை பயன்படுத்துகிறவனுக்கு விரோதமாக பெருமை பாராட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி கர்த்தர் கேட்டு என்ன சொல்கிறாருன்னா, அவன் யூதாவுக்கு விரோதமாக என்ன செய்கிறான், அவன் கொக்கழிக்கிறான். சியோனே நீ என்ன செய்யாத, அசீரியாவுக்கு பயப்பட வேண்டாம், அவன் தன் தண்டாயுதத்தை உன்மேல் ஓங்குவான், நான் அவனை என்ன செய்வேன், சங்கரிப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். அந்நாளில் உன் தோழி நின்று அவனுடையதான சுமையை என்ன செய்வேன், நீங்க பண்ணுவேன், அபிஷேகத்தினால் நுகங்கள் முறிந்து போகும். அப்போ இன்றைக்கி நம்முடைய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் தப்பு செய்யும்போது நம்மை தண்டிப்பதற்கு ஒரு நபரை அனுப்புகிறார். அவங்க நம்ம மேலே தண்டனை அனுப்பினதுனால கர்த்தர் அவர்கள் மேலே என்ன செய்கிறாரு, அவன் தண்டனையை செலுத்துகிறார் என்று சொல்லி பார்க்குறோம். அதனால் இன்றைக்கி ஒரு வேளை நம்ம தண்டனையை சுமந்து கொண்டிருக்கலாம், இன்றைக்கி நம்ம பாரத்தையும் பாடுகளையும் சுமந்து கொண்டிருக்கலாம். இது அநேகருக்கு அவன் ஒரு ஏளனமாக தோணலாம்.
ஆனாலும் கர்த்தர் நம்ம மேல் நினைவாக இருக்கிறார். சீக்கிரமாக என்ன செய்யும்? நுகங்கள் முறிந்து போகும். நாம் அவருக்கு பிரியமாய் நடக்க நம்மை அர்ப்பணிப்போம். நமக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பிசாசின் தந்திரங்களையும் கர்த்தர் முறித்து போட்டு கர்த்தர் நம்மை எல்லா சுமைகளுக்கும் நீங்களாக்குவார். ஜெபம் பண்ணுவோம். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த நாளிலும் எல்லா சுமைகளுக்கும் நீங்களாக்குகிற எங்கள் நல்ல தெய்வமே, அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமேனப்பா அந்த அசீரியனுடைய தானே ஆமேனப்பா அந்த தண்டாயுதம் ஆமேனப்பா எல்லாரையும் அப்பா பாழ்கடித்து வருவது போல அந்த சத்துரு ஆமேனப்பா ஸ்தோத்திரம் நீதிமானுக்கு விரோதமாய் கொக்கரித்து வருகிறது நீர் அறிந்திருக்கிறீரப்பா. நீ நிச்சயமாக அவனுக்கு நீ பதில் செய்வீர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே கர்த்தாவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி அவனுடைய பிள்ளைகளை ஒன்றுமில்லாமல் மடங்கடிக்க போடுகிற அப்பா இப்படிப்பட்டதான சத்துருடைய கிரியைகளை நீர் முறித்து போட்டு உம்முடைய பிள்ளைகளை நீர் சுகமாய் தங்கியிருக்க பண்ண வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். அப்பா இப்படிப்பட்டதான இக்கட்டான சூழ்நிலைகளை மாற்றி உடைய பிள்ளைகளை சுகமாயிருக்க பண்ணுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.